சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 கிரக பயிற்சி ஏதேனும் பலன்களை தரும். என்ன அப்படின்னா 7ஆம் இடத்துல ராகு பகவான் தெரியும் சார். அதை பற்றி தான் நீங்கள் நிறைய விளக்கமாக சொல்கிறீங்களே. 7ஆம் இடத்து ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுறார். இல்லற வாழ்க்கையை பிரித்து வைக்கிறார், டைவர்ஸ் பண்ணி விடுறார், பல அற்புதங்கள் எல்லாம் பண்ணுறாரு அவர். இந்த ஆள் ஏற்கனவே அஷ்டம சனியில் நாங்கள் பெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, இவன் வேறு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் சார் அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான். இந்த ராகுக்கு ஒரு குணம் 10க்குடைய சுக்கிர பகவான் வேறு 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருவாய்னா. அப்போ இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மிகப்பெரிய பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஏன்னா அவன் தொழில்காரகன். உங்களுக்கு அவன் 3-10 பெரும்பாலும் இதெல்லாம் நடக்குதோ நடக்கலையோ, இப்போ திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடினா 6 தாண்டும் விஷயமோ கடல் தாண்டும் விஷயமோ எது நடக்குதோ இல்லையோ ஒன்று நடக்கும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 கிரக பயிற்சி ஏதேனும் பலன்களை தரப்போகிறதா? ஐயா வணக்கம், எங்களுக்கு நீ ஏதேனும் பலன்கள்னு சொல்கிறத விட கொஞ்சம் நல்ல பலனாக கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தான் சொல்ல போகிறேன். ஏனென்றால் ஒரு புதிய ஒரு கடலிலே தத்தளித்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு கட்டுமரம் கிடைத்ததைப் போல, யாரெல்லாம் ஒரு தாகத்திற்கு தடுமாறி கொண்டிருந்தவர்களுக்கும் தண்ணீர் கிடைத்ததைப் போல நீங்கள் இதை கருதிக்கணும். என்ன அப்படின்னா 7ஆம் இடத்துல ராகு பகவான் தெரியும் சார். அதை பற்றி தான் நீங்கள் நிறைய விளக்கமாக சொல்கிறீங்களே. 7ஆம் இடத்து ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணுறார். இல்லற வாழ்க்கையை பிரித்து வைக்கிறார், டைவர்ஸ் பண்ணி விடுறார், பல அற்புதங்கள் எல்லாம் பண்ணுறாரு அவர். இந்த ஆள் ஏற்கனவே அஷ்டம சனியில் நாங்கள் பெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, இவன் வேறு என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் சார் அப்படிங்கிற மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான். இந்த ராகுக்கு ஒரு குணம் இருக்குது நண்பர்களே. ராகுன்னா முரட்டுத்தனம். ராகுன்னா என்னென்னா அசுர தயாநிதின்னு பேர். ராகுக்கு பயமே கிடையாது. ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ராகுவை ஜெயிச்சவே இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அதனால தான் எப்பயுமே பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, கேதுவை போல கெடுப்பானும் இல்லை, ராகுவை போல கொடுப்பானும் இல்லைம்பாங்க. இப்போ ராகு என்ன பண்ணுவார்னா அள்ளி கொடுப்பார்னு பேர். இப்போ இந்த அள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்கள்லாம் யார் தரார்? ராகு பகவான் தரார். இந்த ராகு பகவான் ஒரு ரிஃப்ளெக்ஷன்னா யார் கூட கூட்டாளியாக இருக்காரோ அதை டபுள் தி டைம் பண்ணிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ராகு பகவான் யார் 2-7 2-11 புத பகவானோட இருக்கார். அப்போ என்ன, தனாதிபதி ப்ளஸ் தனஸ்தானாதிபதி அதிபதி ப்ளஸ் லாபாதிபதி ஆகப்பட்ட புதனோடு சேர்ந்த ராகு என்பதால் பணம் வருவதற்கான வழிகளெல்லாம் அள்ளி தரார் ராகு பகவான். நிறைய பணம் வரவை தருகிறார். ஸோ ராகு ஸ்டைலில் பணத்தை அச்சீவ் பண்ணுவார், டக்குன்னு முடிப்பார், இதெல்லாம் பண்ணுவார். 3-10 சுக்கிர பகவான் வேறு 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருவாய்னா. அப்போ இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மிகப்பெரிய பலன்கள் எல்லாம் ஏற்படுகிறது. ஏன்னா அவன் தொழில்காரகன். உங்களுக்கு அவன் 3-10 அவன் தான் உத்தியோகம், ஜாபு, இதெல்லாம் 3-10 அவன் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது புதிய பார்ட்னர்ஷிப்பு, புதிய வெஞ்சர்ஸ் போன்றவையெல்லாம் உண்டாகிறது. நீங்கள் தொடர்ந்து பயணிக்க போகிறீர்கள், நிறைய பாதைகளை அடையப் போகிறீர்கள் போன்றவையெல்லாம். ராகுவோட சேர்ந்த சுக்கிரனோட சேர்ந்த புதன் 3 பேருமா சேர்ந்து பண வரவு வரப்போகிறது. ஆனால் அது எப்படி வரும்னு தெரில. 2வது விஷயம், அந்த பண வரவுங்கிறது ராகுவோடு சேர்ந்து பெரும்பெற்றி அடைய போகிறது. எப்படின்னு தெரில. 3-10 சுக்கிர பகவான் ராகுவோடு சேர்ந்து சுக்கிரமித்திரன் ராகுவாக மாறி நிறைய பலன்களை அள்ளி தரப்போகிறார். மீண்டும் டிஸ்க்ளைமர், எப்படின்னு தெரில. இதெல்லாம் எப்போ சார் நடக்க போகுது, எப்படி நடக்கும், எனக்கு எப்படி திடீர் பணம் வரவும் திடீர் தொழில் உத்தியோகமும் கிடைக்கும் தெரியாது. மேபி உங்கள் பழைய கம்பெனி பாஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். மேபி உங்களுடைய எக்ஸ் கம்பெனி வேறு ஏதோ ஒரு பழைய கம்பெனி, சார் எக்ஸு ஒய்ஃபு தெரியும், அது என்ன சார் எக்ஸு கம்பெனி, சரி விடுங்க, ஒரு பழைய கம்பெனி ஆளுங்க ஃபோன் பண்ணி நீங்கள் இல்லாமல் இந்த கம்பெனியை வெறிச்சோடி போச்சு, நீங்கள் கண்டிப்பாக வரணும், அந்த மாதிரி உங்களை ஏதாவது கூப்பிடலாம். மேபி ஹூ நோஸ், அதெல்லாம் நடக்கலாம். அதே மாதிரி அந்த பழைய கம்பெனி மாதிரியே
3-10 கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, சுக்கிரனே 7ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால, ராகுவோட வேற சேர்ந்துட்டார் அப்படிங்கிறதுனால ஒரே ஜாலி தான். ஒரே ஜாலி தான். நீங்கள் உங்கள் ஒய்ஃபு எல்லாருமா சேர்ந்து இன்ப சுற்றுலா போகிறது, போன தினமும் ஃபேமிலி டூர் தான். ஆனால் நீங்கள் அதை உங்கள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஒய்ஃபெல்லாம் சேர்ந்து நீங்கள் ஜாலியாக ஒரு பக்கம், எப்பா என்னப்பா கூட்டமாக இருக்கப்பா அவங்க கப்புலாக போயிட்டுருக்காங்க, அவங்க விடுங்கப்பா அவங்க தனியாக போய் எத்தனை நாள் ஆச்சு, உங்களை அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக என்னமோ ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான இன்ப சுற்றுலாலாம் ஏற்படும். நண்பர்களே, நம்ம வந்து ஒருத்தரை, நம்மளுடைய ஒய்ஃபு, நம்மளுடைய குழந்தை, நம்மளுடைய இப்போ குடும்பமாக வாழ்கிறது ஒரு சந்தோஷம்னா, நம்ம ஒய்ஃபை நம்ம லவ் பண்ணுறத நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாருமா சேர்ந்து ரசிக்கிறாங்க பாருங்கள், அது அதோட பெரிய சந்தோஷம். நிறைய பேர் வீட்டில் அது பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, பையனும் பொண்ணும் லவ் பண்ணால் அதை பார்த்து பெரியவங்க சந்தோஷப்படுங்க. அதைத்தான் நிறைய நேரங்களில் பண்ண மாட்டேங்கிறோம். நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய பாலிசியை சொல்லி பாவம் அவங்க 2 பேரும் பிரித்து வச்சிடறோம். அப்போது உலகத்தில் எல்லா தலைவன் தலைவி படத்தில் ஒரு மாதிரி தான், எப்பா சாமி நான் என் பொண்டாட்டி கூட வாழ்கிறதுக்கு நான் எத்தனை பேர் அனுசரித்து போக வேண்டியிருக்கடா எப்பா அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு, இது பார்த்துட்டு இருக்க சிம்மராசிக்காரங்கெல்லாம் தோணும், நம்மளை தான் சொல்கிறாரு இவர் அப்படின்னு தோணும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்னமோ உங்கள் ஒய்ஃபும் நீங்களும் ஒரு சண்டையும் கிடையாது, நீங்கள் சேர்ந்துருவீங்க. ஆனால் உங்களோட பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் 2 பேரையும் பிரித்து வைக்கிற ஃபேக்டராக இருக்கிறதே யாருன்னா உங்கள் குடும்பத்தார் தான். அதனால் அதுதான் பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் உடச்சி போட்டு, அதெல்லாம் முடியாது நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதெல்லாம் முடியாது நான் அவளை தான் விரும்புவேன்ட்டு ஓடி வந்து லவ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுடைய ரியல் அச்சீவ்மெண்ட். அதை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுனா, 3-10 கூடிய சுக்கிர பகவானைப் போலவே, புத பகவானைப் போலவே ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் இருந்து வெளிநாட்டு யோகங்களை தருகிறார். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணவரவுகளை உங்களுக்கு தருகிறார். பணம் வந்து வெளிநாட்டிலேருந்து என்னெல்லாம் வெளிநாட்டு பணமோ அதெல்லாம் உங்களுக்கு வாங்கி தரார். வெளிநாட்டு பணம் வாங்கி தராருன்னா எப்படி சொல்லலாம், எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட பணிகள், அதே மாதிரி வந்து உங்களுடைய இது வெளிநாட்டில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன் சார், அந்த கம்பெனிலேருந்து எனக்கு பிஎஃப் வரவே இல்லை சார், அந்த கம்பெனிலேருந்து எனக்கு செட்டில்மெண்ட் வரவே இல்லை சார், ஃபாரினில் போட்டால் ஒரே இம்சை சார், இவனுங்களோட போராடுறதே ஒரு வாழ்க்கையாக இருக்குது போன்றவைலாம் இருந்தால் அதெல்லாம் வெளிநாட்டு விஷயம். சில பேர் இங்கேருந்து கொடைக்கானல்லேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவீங்க, முந்திரி பருப்பு அந்த மாதிரிலாம் வெளிநாடுகளுக்கு அனுப்புவீங்க, அதுலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட் உங்களுக்கு இதை விட பெரிய மார்க்கெட் கிடைக்குது. ஆந்திராவில் புதுசாக ஒரு கிராமம் கண்டுபிடிச்சிருக்கேன், அது என்னமோ தெரியல, நம்ம ஆளுங்க எதாக இருந்தாலும் சரி சாப்பாடு விஷயம்னா ஆந்திராவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறது. அது ஒரு கேம்பெயின் மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மற்ற மாநிலமாகவே தெரியலையா, யாரா இதெல்லாம் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிட்டு அங்கே சென்று உருளைக்கிழங்கு அது மாதிரிலாம் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இதெல்லாம் நடக்குதோ நடக்கலையோ, இப்போ திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடினா, ஆறு தாண்டும் விஷயமோ கடல் தாண்டும் விஷயமோ எது நடக்குதோ இல்லையோ ஒன்று நடக்கும். கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணுறவங்க, லேப்டாப் சேல்ஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து எலக்ட்ரானிக் குட்ஸு சப்ளை பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலங்க இது. இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ்க்கெல்லாம் அடி தூள் சூப்பரான நேரம். எலக்ட்ரானிக் குட்ஸ் பண்ணுறவங்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா பாரிஸ்லாம் போனீங்கன்னா அப்படியே கொட்டி கிடக்கும். சென்னை பாரிஸ்லலாம் டே அப்பா, நம்ம எதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லின்னு நினச்சி வாங்குகிறோமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிறது அங்கே போனால் தான் உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ இந்த சுக்கிர பகவான் வந்து என்னென்ன தரார் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் பொருட்கள், மின்னணு, அதில் தொழில்நுட்பம் அண்ட் இது சில பேர் ஏஐ மாதிரி ரோபோட்டிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் போன்றவை எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் வருகிறது. ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. 7ஆம் இடம்ங்கிறதே புதிய இன்னோவேஷன் நல்லா இருக்க போகுது. புதுசாக யோசிக்க போகிறீங்க, புதுசாக சம்பாதிக்க போகிறீங்க. சிம்மராசிக்காரர்கள் பிரமாதம் கலக்க போகிறீங்க. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.